10th numbers and sequence exercise 2.7 fourth sum பார்க்க போறோம். Find x so that x plus 6, x plus 12 and x plus 15 கொடுத்திருக்காங்க. or consecutive terms of a geometric progression அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா r1 equal to r2 அப்படின்ற வேல்யூவை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். x plus 6 இங்க கொடுத்திருக்க 3 terms நம்ம என்ன எடுத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் இருக்க term x plus 6ன்றதை நம்ம t1 அப்படின்னு எடுத்துக்க போறோம். நெக்ஸ்ட் x plus 12ன்ற வேல்யூவை t2 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு x plus 15 இருக்க வேல்யூவை நம்ம x3 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த வேல்யூவை இந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா, ரேஷியோக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ ரேஷியோ ஃபார்முலா இங்கே r1க்கு t2 டிவைடட் t1 ஈக்குவல் டு r2க்கு t3 டிவைடட் t2. இப்போ இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூவை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ t2ஓட வேல்யூ என்ன, x plus 12. அப்போது x plus 12 டிவைடட் t1ஓட வேல்யூ நமக்கு தெரியும், x plus 6ன்னு நம்ம எடுத்திருக்கோம். அப்போ x plus 6 ஈக்குவல் டு t3க்கு x plus 15 டிவைடட் t2ஓட வேல்யூ x plus 12. இப்போ இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணுவோம், இந்த வேல்யூவும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் x plus 12ன்னு வரும் ஈக்குவல் டு இந்த சைடில் x plus 15 நெக்ஸ்ட் x plus 6ன்னு வரும். இப்போது இங்கே பாருங்கள் x plus 12ன்னு இருக்கு இல்லையா, அப்போது இது என்ன நம்ம எழுதிக்கலாம்னா x plus 12 தி ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஏன்னா ரெண்டும் ஒரே டேர்ம். ஸோ x plus 12 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம் ஈக்குவல் டு இந்த டேர்மை அப்படியே நம்ம வச்சுக்கலாம், x plus 15 x plus 6 அப்படியே டேரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போது இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பாருங்களேன், a plus b த ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்முலாவில் இருக்குது. அப்போது a plus b தி ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்முலா நமக்கு தெரியும், a ஸ்கொயர்ட் ப்ளஸ் b ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2ab. இதுதான் a ப்ளஸ் பியோட ஃபார்முலா, ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்முலா. அப்போது இதில் தான் நம்ம வந்து இந்த வேல்யூவை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஏக்கு நம்ம என்னென்னு எடுக்க போகிறோம், எக்ஸுனும் பிக்கு 12ன்னு அப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 12 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2 × 12x அப்படின்னு வரும் ஈக்குவல் டு இதை என்னென்னா பைனாமியல் மல்டிப்ளை பண்ணுங்கள், உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் எக்ஸும் என்னென்னு வரும்னா எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் ப்ளஸ் திரும்ப இந்த எக்ஸால் 6 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்னா 6xன்னு வரும் ப்ளஸ் 15 எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது 15x ப்ளஸ் 15 × 6 மல்டிப்ளை பண்ணும்போது 90. ஸோ இப்போ நம்ம இதில் இருக்கிறதுல பாருங்கள், இங்கே எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்குது, இது எல்லாத்தையுமே ஒரே பக்கமாக கொண்டு வாங்க, மல்டிப்ளை பண்ணுறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போது எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் இதை ஸ்கொயர் பண்ணணுமா 12 × 12ன்னு போடும்போது 144ன்னு வரும் ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 24xன்னு வரும். இங்கே இருக்க எல்லா டேர்மையும் நம்ம இந்த சைட் கொண்டு வந்துடலாம். அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்ன்றது இந்த சைடில் ப்ளஸில் இருக்கிறது இந்த சைடில் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். மைனஸ் 6x மைனஸ் 15x ப்ளஸ் 90 ஈக்குவல் டு 0. இங்கே இருக்க எல்லா டேர்மையும் இங்கே கொண்டு வந்துட்டோன்னா இங்கே என்ன இருக்கும், ஈக்குவலுக்கு அடுத்தது எதுவுமே இருக்காது இல்லையா, அதனால் இங்கே 0ன்னு போட்டுக்கிறோம். இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்குது. அப்போ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்க்கு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் நம்மளால் கேன்சல் பண்ணிக்க முடியும், கேன்சல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ் இருக்க வேல்யூலாம் ஆட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸ் இருக்க வேல்யூலாம் பாருங்கள், இங்கே 15 இருக்குது, அடுத்து 6 இருக்குது. அப்போ இங்கே ரெண்டுமே சிம்பிள் மைனஸில் இருக்கனால ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா மைனஸ் 21xன்னு வரும். இது ரெண்டுத்தை மட்டும் நம்ம பண்ணும்போது இதே எக்ஸ் இருக்க வேல்யூ இங்கே இருக்கு இல்லையா, அப்போ இதோட நம்ம இதை மைனஸ் பண்ணணும். இங்கே மைனஸ் வந்துருச்சு. அப்போ ப்ளஸ் 24x மைனஸ் 21x அப்படின்னும் போது நமக்கு 3ன்ற வேல்யூ வரும். அப்போது 3x சிம்பிள் வந்து பெரிய நம்பரோட சிம்பிள் தான் வரும், அதனால இங்கே ப்ளஸ் தான் வரும். ஸோ ப்ளஸ் இருக்கிறது. அப்போது 3xன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன டேர்ம் இருக்குது, 90 இருக்குது, 144 இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டேர்மை நம்ம இங்கே இந்த சைடில் கொண்டு வரும்போது இங்கே மைனஸாக சேஞ்ச் ஆகியிருக்கும். அப்போ இங்கே மைனஸ் இருக்குது. அப்போது 144 மைனஸ் 90ன்னு சொல்லும்போது நமக்கு என்ன வேல்யூ வரும்னா ப்ளஸ் 54 அப்படின்னு வரும். ஏன்னா இது ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணணும், ஏன்னா இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது, இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அப்போது நம்ம மைனஸ் பண்ணி பெரிய நம்பரோட சிம்பிள் போடுவோம். அப்போது இப்போ நம்ம இதை மைனஸ் பண்ணும்போது 54 வருது, பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ், ஸோ ப்ளஸ் போட்டுட்டோம் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு 3x இந்த சைடு வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம ஃபைன் பண்ண சொன்னதே எக்ஸோட வேல்யூ தான். ஸோ எக்ஸை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வச்சுக்கலாம். 54 நம்ம ஈக்குவலுக்கு இந்த சைடில் கொண்டு போகும்போது ப்ளஸ்ன்றது இங்கே மைனஸ் 54 சேஞ்ச் ஆகிடும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 54 இங்கே மல்டிப்ளேயில் இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் வரும்போது நமக்கு டிவைடில் வரும், டிவைட் 3ன்னு வரும். அப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள், 1 3s are 3,
1 3s are 3 பேலன்ஸ் 2 இருக்கும் இங்கே 24 இருக்குது அப்போ 8 3s are 24 அப்போ x equal to -18 hence the value of x is -18 இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் ஃபோர்த் சம் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் பாருங்கள் ஃபைன் தி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் தி ஃபாலோயிங் ஜிபின்னு கேட்டிருக்காங்க இப்போ என் டேர்ம்ஸ் அதாவது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னும் போது எத்தனை டேர்ம்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க அப்போ எத்தனை டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்கும்போது நம்ம இங்கே இந்த கொஷனில் என்ன கண்டுபிடிக்கணும் எல்லாத்துக்குமே என்னோட வேல்யூ என்ன அப்படின்ற வேல்யூ தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் அப்போது ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் 4 8 16 அப் டு எக்ஸெட்ரா 8192 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதில் வந்து நீங்கள் n வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு லெட் nth term be 8192 சொல்லியிருக்காங்க இல்லையா nth term நமக்கு கொடுத்துருக்காங்க பட் இந்த வேல்யூ தான் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்போது tn அப்படின்றது 8192 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்போது tn வேல்யூ tn ஃபார்முலா யூஸ் பண்ணணும் இப்போ tn ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா tn ஃபார்முலா நமக்கு தெரியும் tn ஈக்குவல் டு a or n minus 1 இப்போ இந்த ஃபார்முலாவை நான் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன தெரியணும் a தெரியணும் r தெரியணும் அண்ட் n நமக்கு தெரியாததான் தான் கண்டுபிடிக்கணும் கரெக்டாக இப்போ நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அதுலேருந்து a கண்டுபிடிக்கலாம் r கண்டுபிடிக்கலாம் அப்போ a r வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோங்க a ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டேர்ம் நமக்கு தெரியும் அப்போது ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன 4 இப்போ 4 தான் நம்ம ஏவோட வேல்யூ நெக்ஸ்ட்டு ரேஷியோ கண்டுபிடிங்க r வேல்யூ t2 டிவைடட் t1 இதில் ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூ t1 நெக்ஸ்ட் இருக்க வேல்யூ t2 இப்போ t2க்கு நமக்கு 8 டிவைடட் t1 வேல்யூ 4 இப்போ இதை கேன்சல் பண்ண முடியும் கேன்சல் பண்ணிக்கோங்க 1 4s are 4 2 4s are 8 அப்போ ஆரோட வேல்யூ நமக்கு 2ன்னு கிடச்சிருச்சு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம tn ஃபார்முலாவில் போடலாம் நமக்கு tn ஈக்குவல் டு 8192 ஆல்ரெடி நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இதை தான் எடுத்துக்கிறோம் அப்போ இதில் tn ஃபார்முலா என்ன ar n-1 ஈக்குவல் டு 8192 இப்போ எதுக்கு வேல்யூ தெரியுமோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க சப்ஸ்டியூட் பண்ணால் ஏவுக்கு 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம் ஆருக்கு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம் பவர் நமக்கு n-1 நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அதை அப்படியே வச்சுக்கோங்க ஈக்குவல் டு 8192 இப்போது இங்கே பவரில் இருக்கனால இந்த நம்பரும் என்னென்னா நம்ம பவரில் சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம் அப்போ பவரில் சேஞ்ச் பண்ணால் இது எப்படி சேஞ்ச் பண்ணலான்னா இங்கே 2 இருக்கனால பேஸ் ஈவனாக வர மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ பேஸ் ஈவனாக வரும்னா இங்கே என்ன போடலாம் 2 ஸ்கொயர்ட் அப்படின்னு போடலாமா 2 ஸ்கொயர்னு போடும்போது 2 2s are 2 2 டைம் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 4 தான் வருது ஸோ இங்கே 2 ஸ்கொயர்ட் 2n-1 ஈக்குவல் டு 8192 வரும் நெக்ஸ்ட்டு இப்போ பேஸ் ரெண்டுமே ஈவனாக இருக்குது ஸோ பேஸ் ரெண்டும் ஈவனாக இருந்தால் பவர் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆட் பண்ணால் மேலே என்ன இருக்குது பவரு நமக்கு 2 கீழே ரெண்டுமே ஒன்றா இருக்கனால வெறும் ஒரு 2 மட்டும் நம்ம போட்டுக்கலாம் n-1 + 2ன்னு வரும் நம்ம ஆட் தானே பண்ண சொன்னோம் பேஸ் ரெண்டுமே ஈவனாக இருந்தால் பவரை ஆட் பண்ணிக்கலாம் அப்போ ஆட் பண்ணிக்கோங்க ஈக்குவல் டு இதை என்ன பண்ண போகிறோம் இது இங்கே பவர் வந்தனால நம்ம ஈக்குவலுக்கு இந்த சைட்லேயும் பவர் வர மாதிரி சேஞ்ச் பண்ணணும் இப்போ இங்கே பேஸ் 2னா அப்போ இங்கேயும் நமக்கு பேஸ் 2 வந்தால் தான் நம்ம பவர் ரெண்டுத்தையுமே ஈவனாக நம்ம ஈக்குவல் பண்ண முடியும் ஸோ இங்கே பேஸில் 2 வர மாதிரி நம்ம போடணும்னா எல்சிஎம் போட்டு பாருங்கள் இந்த நம்பரை 8192 2ஆல் எல்சிஎம் பண்ணுங்கள் அப்போது 4 2s are 8ன்னு வரும் இங்கே 0 19 வந்துடும் அப்போது 19னா நமக்கு 9 டைம் வரும் 9 2s are 18 வந்துடும் பேலன்ஸ் நமக்கு 1 வந்துடும் அப்போ இங்கே 6 2s are 12ன்னு வந்துடும் திரும்பவும் 2 டேபிளில் பண்ணலாம் 2 டேபிளில் 2 2s are 4 0 3 2s are 4 2s are 8ன்னு வரும் நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் 1 வரும் அப்போது 8 2s are 16ன்னு வந்துடும் திரும்பவும் இதை 2 டேபிளில் போடுங்க அப்போ 1 2s are 2 இங்கே 0 2 2s are 4 4 2s are 8ன்னு வந்துடும் நெக்ஸ்ட் திரும்பவும் இது 2 டேபிளில் போடலாம் அப்போது 5 2s are 10 1 2s are 2 2 2s are 4 திரும்பவும் இதை 2 டேபிளில் பண்ணுங்கள் அப்போ 2 2s are 4 பேலன்ஸ் 1 இருக்கும் 5 2s are 10 பேலன்ஸ் திரும்பவும் இங்கே 1 இருக்கும் அப்போ 12ன்னு வரும் அப்போ 6 2s are 12 திரும்பவும் இதை 2 டேபிளில் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும் அப்போது 1 2s are 2 2 2s are 4 பேலன்ஸ் 1 வரும் 8 2s are 16 திரும்பவும் இதை 2ஆல் நம்ம போடலாம் 2 டேபிள் யூஸ் பண்ணுங்கள் அப்போ 6 2s are 12 4 2s are 8 திரும்பவும் இதை 2 டேபிளில் யூஸ் பண்ணுங்கள் 3 2s are 6 2 2s are 4 நெக்ஸ்ட்டு 32ன்னு வந்துருச்சு திரும்பவும் இதை 2 டேபிள் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்போ 1 2s are 2 பேலன்ஸ் 1 வரும் இங்கே 12 வரும் அப்போ 6 2s are 12ன்னு வந்துடும் திரும்பவும் இதையும் 2 டேபிளில் வரும் இல்லையா 16 ஸோ 16 8 2s are 16 திரும்பவும் இதை 2 டேபிளில் யூஸ் பண்ண முடியும் 4 2s are 8 திரும்பவும் இதை 2 டேபிள் யூஸ் பண்ணுங்கள் 2 2s are 4
திரும்பவும் இது 2 டேபிளில் போட்டால் லாஸ்ட்டாக 1ன்னு வந்துடுது. இங்கே எத்தனை 2 வந்திருக்குன்னு எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. அப்போ 13 பவர் 2 பவர் 13ன்னு வரும். ஏன்னா 2 அப்படின்ற வேல்யூ 13 டைம் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போது இதிலேருந்து பாருங்கள், பேஸ் ரெண்டுமே ஈக்குவலாக வந்துருச்சு 2 2ன்னு. ஸோ நம்ம பவர் ரெண்டுமே ஈக்குவல் பண்ண போகிறோம். அப்போ இங்கே என்ன இருக்குது, n -1 + 1 இங்கே என்னவா வந்துடும், 1ன்னு வந்துருமா. பெரிய நம்பரோட சிம்பிள் 2 தான் பெரிய நம்பர், அதோட சிம்பிள் ப்ளஸ். ஸோ n + 1 ஈக்குவல் டு 13 வந்துருச்சு. இப்போ 13 வந்துருச்சு. n ஈக்குவல் டு 13 மைனஸ், ஏன்னா இங்கே +1ன்னு இருக்கனால இங்கே -1ன்னு வரும். அப்போ n ஈக்குவல் டு 12. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் n வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம். இப்போ n வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 1/3 1/9 1/27 அப் டு எக்ஸெட்ரா 1/2187 கொடுத்துருக்காங்க. அதாவது 2187 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேருந்து என்னென்னா நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுவோமோ இதே ப்ராசஸ் தான் இங்கே யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்க டேர்ம் tn ஈக்குவல் டு லாஸ்ட் வேல்யூன்னு எடுத்தோமோ அதே தான் இங்கே எடுக்க போகிறோம். 1/2187. அப்போது tn ஃபார்முலாவில் என்னென்னா நம்ம இங்கே n வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா நமக்கு தெரியும், ARn-1 ஈக்குவல் டு 1/2187. இப்போ நமக்கு இதுலேருந்து A வேல்யூ R வேல்யூ நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் கொடுத்துருக்க டேர்ம்ஸ் வச்சு. அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஏவோட வேல்யூ 1/3, ஏன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் T1, இது T2, நெக்ஸ்ட் T3. அப்போது நமக்கு T1 வேல்யூ தான் ஏவோட வேல்யூ. இப்போ T1 வேல்யூ கண்டுபிடிச்சோம், A வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது நெக்ஸ்ட்டு R கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னென்னா T2/T1 ஈக்குவல் டு T2ஓட வேல்யூ 1/9. ஸோ 1/9 டிவைடட் T1 வேல்யூ 1/3. நம்ம இது எப்படி இப்போ வந்து இப்படியே வச்சு நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலாம், 1/9 கீழே இருக்க நம்பர் மேலே நம்ம எடுத்துகிட்டு போகும்போது டிவைடில் இருக்கிறது மல்டிப்ளேயில் சேஞ்ச் ஆகும். அப்போ மல்டிப்ளேயில் மாறும்போது 1/3 அப்படின்றது 3/1ன்னு சேஞ்ச் ஆகும். அப்போது 3/9ன்னு வருது. இப்போ இதை கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கோங்க. 3 டேபிளில் கேன்சல் ஆகுது இல்லையா. அப்போ 1 3s are 3, 3 3s are 9. அப்போ ஆரோட வேல்யூ 1/3. இப்போ நமக்கு A தெரியும், R தெரியும். இந்த வேல்யூ அப்படியே நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஏவோட வேல்யூ 1/3, ஆரோட வேல்யூ 1/3, பவரில் n இருக்குது, நமக்கு வேல்யூ தெரியாதனால n-1 ஈக்குவல் டு 1/2187 போட்டுக்கோங்க. இப்போது இங்கே பேஸ் ரெண்டுமே பாருங்கள் ஈவனாக இருக்குது. அப்போது இதற்கும் ஒரு ப்ராக்கெட் போட்டால் இங்கே எந்த நம்பருமே இல்லைன்னா என்னென்னு அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ இது பேஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் பவரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 1/3 n-1 இதை ஆட் பண்ணும்போது +1 ஈக்குவல் டு இதையும் பேஸில் 1/3 வர மாதிரி சேஞ்ச் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க, இங்கே டிவைடில் இருக்கிற நம்பர் நம்ம எல்சிஎம் போட்டு பாருங்கள். 2187 இதை 3 டேபிள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட்டில் இருக்க நம்பர் 7 ஆட் நம்பரில் இருந்தால் அது 2 டேபிளில் வராது. அப்போ 3 டேபிள் யூஸ் பண்ணி பார்ப்போம். 7 3s are 21, பேலன்ஸ் இங்கே பேலன்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ 2 3s are 6, பேலன்ஸ் 2 இருக்கும். இங்கே 27 அப்படின்னா 9 3s are 27. திரும்பவும் இதை 3 டேபிளில் யூஸ் பண்ண முடியும். 3 டேபிளில் யூஸ் பண்ணுங்கள். 2 3s are 6, பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போ இங்கே 4 2s are 12, 12னா இங்கே 9 இருக்குது. இப்போ 9னா 3 3s are 9. திரும்பவும் இதை 3 டேபிள் யூஸ் பண்ண முடியும். அப்போது 8 3s are 24, 1 3s are 3. திரும்பவும் இங்கே 3 டேபிள் யூஸ் பண்ண முடியும். 2 3s are 6, பேலன்ஸ் 2 21ன்னு இருக்கும். அப்போது 7 3s are 21. திரும்பவும் 3 டேபிள் யூஸ் பண்ணுங்கள். அப்போது 9 3s are 27 வரும். திரும்பவும் 3 டேபிளில் 9 வரும். அப்போ 3 3s are 9 வரும். இங்கே 3 டேபிள் யூஸ் பண்ணால் 1. இப்போ லாஸ்ட்டாக 1 வந்துருச்சு. இங்கே 3ன்றது 1 2 3 4 5 6 7 டைம்ஸ் வருது. அப்போது இங்கே 1/3. இப்போ 1ஐ எத்தனை தடவை போட்டாலும் நமக்கு அதே டேர்ம் தான் வரும். ஸோ அது நம்ம யோசிக்க தேவையில்லை. ஸோ 1ஐ நம்ம டேரெக்டாக அங்கே அப்ளை பண்ணிடலாம். அப்போ 1/3. அப்போ 3ன்றது எத்தனை டைம் வருது, 1 2 3 4 5 6 7. அப்போ 7 டைம் வரனால ஹோல் பவர் 7 அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ பேஸ் ரெண்டுமே இங்கே ஈக்குவலாக வந்தனால நம்ம பவரை ஈக்குவல் பண்ண போகிறோம். அப்போது n இங்கே -1 +1 கேன்சல் ஆகிடுமா, 0வாக ஆகிடும். அப்போ n ஈக்குவல் டு 7. இப்போ டேரெக்டாக நமக்கு n வேல்யூ கிடச்சிருச்சு. ஹின்ஸ் தி 7th term of the above
sequence is 1 divided 2187 இப்படின்னு எழுதி நம்ம சம முடிச்சிடலாம். இவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட்டு 6th சம் பார்க்க போகிறோம். In a GP the 9th term is 32,805 and 6th term is 1,215. Find the 12th term அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் 9th term கொடுத்துருக்காங்க. 9th term 8th term அப்படின்னு வந்துட்டாலே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இது Tnோட வேல்யூவாக இருக்கும். அப்போ T9ஓட வேல்யூ 9th term அப்படின்னா T9ன்னு அர்த்தம். அப்போது T9ஓட வேல்யூ 32,805. நெக்ஸ்ட்டு இங்கே 6th term கொடுத்துருக்காங்க. 6th termனா என்ன? T6ஓட வேல்யூ. அப்போ T6 ஈக்குவல் டு 1,215 கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து இங்கே 12th termனா என்ன? T12. அப்போ T12ஓட வேல்யூ என்ன அப்படின்றது தான் நம்மளோட கொஷின். இதுதான் நமக்கு கிவனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுலேருந்து T9, ஃபஸ்ட்டு T9 கொடுத்துருக்காங்க. T9 அப்படின்னா Tnல ஃபார்முலா நமக்கு தெரியும், AR n-1 கரெக்டாக. இங்கே கொடுத்துருக்க வேல்யூ நமக்கு எப்போவுமே இது என்னோட வேல்யூ. அப்போ என்னில் அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? AR இங்கே 9ன்னு அப்ளை பண்ணுவீங்க. அப்போ 9 - 1 அப்படின்னா இங்கே என்ன வரும்னா 8 வரும். அப்போது இங்கேனா AR பவர் 8 ஈக்குவல் டு 32,805ன்னு வரும். இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது T9 எடுத்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு T6 யூஸ் பண்ணலாம். T6 ஈக்குவல் டு AR n-1 ஈக்குவல் டு AR இங்கே எண்ணுக்கு என்னன்னு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா 6. அப்போ 6 - 1 அப்படின்னா இங்கே என்ன வரும்னா 5. அப்போது AR பவர் 5 ஈக்குவல் டு இதோட வேல்யூ என்ன? நம்ம T6ஓட வேல்யூ 1215. இதை செகண்ட் ஈக்குவேஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு டிவைடட் செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக நம்ம டிவைட் பண்ணணும். இந்த வேல்யூனா இது ஃபுல்லாக, இது ஃபுல்லாக. அப்போது இது LHS ரெண்டு பக்கம் இருக்கிறத LHSோட டிவைட் பண்ணணும். RHS ரெண்டுத்தையும் RHS சைட் டிவைட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே AR பவர் 8 டிவைடட் AR பவர் 5 ஈக்குவல் டு 32,805 டிவைடட் 1,215. இப்போ பாருங்கள், இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா R இப்போது டிவைடில் இருக்கிறத நம்ம மேலே கொண்டு போகலான்னு வச்சுக்கோங்களேன். மேலே கொண்டுட்டு போனால் எப்படி வரும்னா இங்கே பவர் இருக்கும்போது அது மேலே போகும்போது என்னவானா -5ன்னு வரும். இங்கே +5 இருக்கிறது மேலே கொண்டு போகும்போது -5 வரும். அப்போ 8 - 5 அப்படின்னு வந்துடும். அப்போ 8 - 5 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன வேல்யூ வரும்? இங்கே நமக்கு 3ன்னு வரும். ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ண முடிஞ்ச வரைக்கும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். எப்படி கேன்சல் பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை 5 டேபிளில் யூஸ் பண்ணுங்கள். 5 டேபிளில் 2 5s are 10, பேலன்ஸ் இங்கே 2 இருக்கும். அப்போது 4 5s are 20, பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போ இங்கே 3 வரும். 3 5s are 15 வரும். இங்கேயும் அதே மாதிரி 5 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணால் ஃபஸ்ட்டு 6 டைம் வரும், 13 வரும், பேலன்ஸ் இங்கே 2 வரும். இப்போ 28னா 5 டைம் 25 வரும், பேலன்ஸ் இங்கே 3. நெக்ஸ்ட்டு 6 5s are 13 வரும். அப்போ 1 5s are 5. திரும்ப இதை 5 டேபிளில் நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்போ எந்த டேபிளில் கேன்சல் பண்ண முடியும்னா 3 டேபிளில் கேன்சல் பண்ண முடியும். ஸோ 3 டேபிள் யூஸ் பண்ணலாம். அப்போது 8 3s are 24, 1 3s are 3. அப்போது மேலேயும் இதே மாதிரி கேன்சல் பண்ணுங்கள். 2 3s are 6, 1 3s are 3, பேலன்ஸ் இங்கே 2 வரும். அப்போ 26 அப்படின்னு வந்துடும். அப்போ இங்கே என்ன நம்பர் போடலாம்? 8 டைம் போடலாம். 8 டைம் போட்டால் 24 வரும், பேலன்ஸ் இங்கே 2ன்னு வரும். அப்போ 21ன்றது 7 டைம் வரும். 7 3s are 21. இப்போ திரும்பவும் இதை 3 டேபிளால் கேன்சல் பண்ண முடியும். 3 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 2 3s are 6, பேலன்ஸ் 2 வரும். 7 3s are 21ன்னு வரும். திரும்பவும் இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 7 3s are 21, 2 3s are 6, பேலன்ஸ் 2 வரும். 9 3s are 27. திரும்பவும் இதை கேன்சல் பண்ண முடியும் இல்லையா 3 டேபிளில். ஸோ 3 டேபிளே கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணால் 9 3s are 27. இங்கே கேன்சல் பண்ணால் 2 3s are 6, பேலன்ஸ் 1 வரும். 4 3s are 12, 3 3s are 9. அப்போ இது வந்துருச்சு. திரும்பவும் இது எந்த வேல்யூவில் நம்ம கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். 9 டேபிளில் கேன்சல் பண்ண முடியும் டேரெக்டாக. 9 டேபிள் 3 டேபிள்லையும் பண்ணலாம். நான் டேரெக்டாக 9 டேபிள் போகிறேன். 1 9s are 9, 2 9s are 18. அப்போ பேலன்ஸ் நமக்கு 6 வரும். அப்போ 63 எத்தனை டைம் வரும்? 9 டேபிள்னா 7 டைம் வரும். அப்போ 27. அப்போது இங்கே என்ன வேல்யூ வரும்? 27. அப்போது R³ ஈக்குவல் டு 27 வரும். அப்போ R ஈக்குவல் டு இந்த ரூட்
இந்த 3 இங்கே பவரில் இருக்கனால இதை எப்படி நீங்கள் பவர் 3 ஆக்குவீங்கன்னா அப்போது 3 பவர் 3ன்னு போடுங்க வரும். பவர் ரெண்டுமே ஈக்குவலாக வந்தால் அப்போது பேஸ் ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஆர் ஈக்குவல் டு 3. இப்போ இதை வச்சு நம்ம ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதை தேர்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம T12 கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த TN ஃபார்முலாவில் ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஏ வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஏ வேல்யூ கண்டுபிடிக்க நம்ம கண்டுபிடிச்ச ஆர் அப்படின்ற வேல்யூவை ஃபஸ்ட் ஆர் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணலாம், எந்த ஈக்குவேஷனில் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எனக்கு ஈஸியாக செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கனால செகண்ட் ஈக்குவேஷனில் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஏஆர் பவர் 5 ஈக்குவல் டு 1215. அப்போது ஏ ஆருக்கு நமக்கு வேல்யூ தெரியும், அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 3. அப்போ 3ன்ற வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3 பவர் 5 ஈக்குவல் டு 1215. அப்போ ஏ இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 அப்படின்ட்டு 5 டைம் போடுங்க. இப்போ 5 டைம் போட்டு இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வேல்யூ வரும் அப்படின்னா 243 வருது ஈக்குவல் டு 1215. அப்போது ஏ ஈக்குவல் டு 1215. நம்ம ஏ வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறனால ஏவை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டு 243 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறோம். அப்போ இது மல்டிப்ளேயில் இருக்கனால இந்த சைடில் டிவைடில் வரும் 243. அப்போது இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா 5. 243 ஃபார்முலாலே யூஸ் பண்ணல, 1 டைம் வரும். அப்போ 243ல் 1250 அப்படின்ற வேல்யூ வந்து 5 டைம் வரும். ஓகேவா? இல்லை நீங்கள் மெதுவாக 3 டேபிள் அடிச்சுட்டு அதுக்கடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனாலும் தப்பு கிடையாது. அப்போது ஏவோட வேல்யூ 5. இப்போது இந்த வேல்யூவை வச்சு நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா T12 வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது T12 ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா ஏஆர் n-1. ஏவுக்கு வேல்யூ நமக்கு தெரியும் 5, சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஆர் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இங்கே 3, அந்த 3 வேல்யூ எடுத்து இங்கே போட்டுக்கலாம். 3 n-க்கு வேல்யூ இங்கே இருக்க வேல்யூ 12. இப்போ 12 மைனஸ் 1 ஈக்குவல் டு 5. 13. 12ல் 1 மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 11. அப்போது 5 இன்ட்டு இந்த 13 அப்படின்ற வேல்யூவை 11 டைம் போட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். என்ன வேல்யூ வரும்னா 17714 வரும். அப்போது இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 885735 வரும். அப்போது T12ஓட வேல்யூ 885735. இதான் ஃபைனல் ஆன்சர். நம்மகிட்ட கொஷினில் கேட்டிருக்கிறதே என்னதான்னா ஃபைண்ட் தி 12th டேர்ம். அப்போது நம்மளோட 12th டேர்ம் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் 6th சம்.